எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அவருடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே அவருடைய தெய்வீக அன்பை நமக்கு நிறைவாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் திருவுளமாக இருக்கிறார். என அவருடைய உன்னத வல்லமை நம்மை ஆட்கொள்ளும்படியாய் இந்த நேரத்தில் அர்ப்பணமாக்குவோம். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உலர்ந்து போன எலும்புகளை உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளை உலரப்பட்ட எங்களிலே உயிர் தரும் ஆவியை தந்து, உயிர் தரும் ஆவியை தந்து வீரசேனையாய் மாற்றிடுமே, வீரசேனையாய் மாற்றிடுமே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. வாக்களித்த வல்லமையை பெந்தகோஸ்தே நாளினிலே, வாக்களித்த வல்லமையை பெந்தகோஸ்தே நாளினிலே பொழிந்த இறைவா எங்களிலும், பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும், எங்களில் நிரம்பி வழிய செய்தருளும். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவி ஈந்திடுமே, அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவி ஈந்திடுமே. தடைகளும் கலைகளும் எரிந்திடவே, தடைகளும் கலைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே, மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உலர்ந்து போன எலும்புகளை உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளை உலரப்பட்ட எங்களிலே உயிர் தரும் ஆவியை தந்து, உயிர் தரும் ஆவியை தந்து வீரசேனையாய் மாற்றிடுமே, வீரசேனையாய் மாற்றிடுமே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை
இறைவா இந்நேரம் ஊற்றுமையா ஊற்றுமையா. ஆம் தந்தையே, மது வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு இந்த நாளிலே தாரும். உடைய தெய்வீக வல்லமை எங்களுக்கு இந்த நாளில் அளித்து எங்களை காக்கும்படி நீர் கிருபை செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதோ உமது நற்செய்தியின் வழியாய் இந்த தவக்காலத்தில் உம்மோடு இணைந்து வாழ எங்களை நீர் வழிநடத்தும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இருக்கின்ற நாம் இதோ ஆண்டவருடைய உருமாற்றத்தை குறித்து லூக்கா நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 28 36 உள்ள இறை வசனங்களுக்கு நாம் செய்யமெடுப்போம். இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்கள் ஆன பிறகு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவருடைய முகத் தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சிமோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேவுக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னது என்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்திலிருந்து, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவருடைய நாட்களிலே அவருடைய பாடுகள் வழியாகத்தான், மரணத்தின் வழியாகத்தான் அவருடைய மகிமை விளங்க வேண்டியிருக்கு. எனவேதான் ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனம் குறிப்பிடுகிறது, பாடுபட்டாலன்றோ அவருடைய மகிமையில் பங்கேற்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவேதான் ஆண்டவர் இந்த பாடுகளின் வாரத்தில் இருக்கின்ற நாம் சிறப்பாக அவர் பல சோதனைக்கு உட்பட்டதை சென்ற வாரத்திலே தியானித்தோம். இந்த நாட்களிலே மிகச் சிறப்பாக அவருடைய உருமாற்றம், இந்த உருமாற்றத்திலே வாசிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 30-31 வசனம் குறிப்பிடுகிறது, மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று குறிப்பிடவில்லை. எருசலேமிலே நடைபெற இருக்கிற அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று லூக்கா நற்செய்தியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மகிமையை பெற வேண்டும் என்றால் பாடுபட்டு உயிர்க்க வேண்டும், உயிர்த்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவேதான் மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அதே போல சாவிலிருந்தும் அவர் உயர்த்தப்பட வேண்டும். Unless I lifted up, அவர் உயர்த்தப்பட்டாலுடைய யாரும் அவரை ஈர்த்து கொள்ள முடியாது. எனவேதான் அந்த உயர்த்தப்பட்ட இரு மக்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மோசே சட்டத்தினுடைய காவலர்,
எலியா இறை வாக்குமுடைய காவலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இதை முழுமையாக நிறைவேற்றியவர். ஆகவேதான் மத்தேயு 5:17 நாம் பார்க்கிறோம், இறை வாக்குகளையோ திருச்சட்டத்தை நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவற்றை நான் நிறைவேற்ற வந்தேன். He came to accomplish. அதை முழுமைப்படுத்தினார். அதை முழுமைப்படுத்தி அந்த சட்டத்திற்கும் அந்த இறை வாக்குகளை முழுமைப்படுத்தி கடவுளுடைய அன்பின் கட்டளையாக நமக்கு கொடுக்கிறார். எனவேதான் அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டது, மோசே மகிமைப்படுத்தப்பட்டது போல மோசேயும் இப்படிதான் சீனாய் மலையிலே அவர் அந்த கட்டளைகளை வாங்கி கொண்டு வர முகமெல்லாம் ஒளிரும். மக்கள் அவரை பார்ப்பதற்கு அஞ்சுவார்கள். ஆனால் அந்த ஒளியானது மறைந்து போகக்கூடியதாயிருக்கு. இது 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 16-17 வசனங்களிலே பார்க்கும். மோசேயினுடைய முகத்தில் இருந்த ஒளியானது மறைந்து போனது. ஆனால் ஆண்டவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆண்டவரே ஆவியானவர். ஆனால் ஆண்டவருடைய முகத்தில் ஒளிர்ந்த ஒளியானது என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய மகிமையும் ஆட்சியுமாக இருக்கிறது. அவருடைய மாட்சிமையெல்லாம், மோசேயினுடைய மாட்சிமையெல்லாம் மறைந்து போகக்கூடியதாயிருக்கிறது. இதைதான் எலியாவினுடைய வாழ்க்கையிலும் 2 அரசர் புத்தகத்திலே 11வது அதிகாரத்திலே அவர் எரிகின்ற தேரிலே அவர் சாவை சந்திக்காமல் எடுக்கப்பட்டார். ஆனால் மோசே சாவை சந்தித்தார். இணைச்சட்ட புத்தகம் 34வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த சாப்டரிலே இறுதியிலே நாம் என்ன காண்கிறோம் என்றால், அவரை ஆண்டவர் அடக்கம் பண்ணினார். ஆனால் இன்று வரை அவருடைய கல்லறை அங்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இறக்கும் போது 11ஆம் வசனத்திலே நாம் மீண்டும் பார்க்கிறோம், 12ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். இதோ அவர் இறக்கும் போது அவருடைய கண்கள் மங்கி போகவில்லை, பல் அவருடைய ஒளி மறையவில்லை. அவர் மிக தெளிவாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிகவும் நிறைவுள்ளதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில்தான் ஆண்டவருடைய நிறைவை அவர் காண்கிறவராக இருக்கிறார். இதைதான் நாம் இணைச்சட்ட புத்தகத்திலே 34வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் இறக்கும் போது அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து 6வது வசனத்திலே சொல்லப்பட்டு, இன்று வரை எந்த மனிதருக்கு அவருடைய கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. 7ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. இணைச்சட்ட 34 மோசே இருக்கும் போது அவருக்கு வயது, இறக்கும் போது வயது 120. அவருடைய கண்கள் மங்கினதும் இல்லை, அவருடைய வலிமை குன்றியதும் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? 10ஆம் வசனம் இணைச்சட்ட புத்தகம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நேர் சிந்த மோசை போல் இறைவாக்கு வேறு எந்த இறைவாக்கு இஸ்ராயல் இதுகாரம் எழுந்ததும் இல்லை. எனவே இப்படி பார்க்கும்போது அவர் மகிமையோடு தான் அவருடைய வாழ்க்கையை முடிக்கின்றார். ஆனால் போய் சேர வேண்டிய இடத்தை அவர் பரிசுத்தத்தை பேணாததினால் அவர் போய் சேர முடியவில்லை. தவிர அவருடைய இறப்பு, அவருடைய கல்லறை இன்றும் அறியாமல் தான் இருக்கிறார். அவைதான் அவர் ஆண்டவரை தரிசித்தவராக. விடுதலை பயண புத்தகம் 33:11 சொல்ல, ஒரு நண்பனிடத்திலே பேசுவதுள்ள முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கும் பாக்கியத்தவர் பெற்றார். எலியாவும் எரிகின்ற தேரில் 2 அரசர் புத்தகத்திலே பார்க்கிறோம். அவர் எரிகின்ற தேரிலே 11ஆம் வசனத்தில் அவர் மேலே எடுத்து, 2வது புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே அவர் மேலே எடுத்து செல்லப்படுகிறார். எரிகின்ற தேரிலே அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவைதான் அவர் மீண்டும் வருவார். இங்கே பார்க்கிறோம், மோசே மரித்தார், ஆனால் அவர் உயிர் தள்ளவில்லை. எலியா மரிக்கவில்லை, அவர் சாவை சந்திக்கவில்லை, மகிமையோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இவர்கள் அப்படிதான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் மோசையை போலவும் இருக்கிறார், எலியாவை போலும் இருக்கிறார். மோசே எப்படி மரித்தாரோ அப்படி ஆண்டவரும் மரித்தார். ஆகவேதான் அவர் மத்தேயு 16வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே, மானிட மகன் முப்பர்களாலும் தலைமை குருக்களாலும் புறக்கணிக்கப்பட்டு அவர் உதறி தள்ளுவார்கள், அவரை கொலை செய்வார்கள், 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று திட்டம் தெளிவுமாய் சொன்னார். அவர் மரித்தார். திருவெளிப்பாடு 1:18 மரித்தார், ஆனால் சதாகாலம் ஜீவிக்கிறார், சாவை சந்தித்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:10 குறிப்பிடுகிறார்.
நாம் வாழ நம் தேவன் மரித்தார். He died. அவர் மரித்தார். அவர் மோசேயை போல மரித்தார். அவருடைய சாவை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் மோசேயை போல. ஆனால் எலியா அப்படி அல்ல. சாவை அவர் சந்திக்காமலே எரிகின்ற திரையில ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்பட்டார். இறைவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து சாவை சந்தித்தாலும் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவருடைய மகிமை மோசேனுடைய மகிமையிலும் இருக்கிறது, எலியாவினுடைய மகிமையிலும் இருக்கிறது. அவர் எப்படி விண்ணகத்துக்கு எடுத்து சொல்லப்பட்டாரோ சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாட்கள் அவர் இந்த பூமியிலே தன்னை 8 இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி நான் உயிர்த்து விட்டேன், நான் இதோ மரித்தேன் ஆனால் உயிர்த்து விட்டேன் என்று சொல்லி இதோ மரிய மதலினாளுக்கு முதலிலும் பின்பு எமாவுசு வழியிலே சீடர்களுக்கும் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கும் அடைப்பட்ட அறையில் இருக்கும்போது யோவான் 19 அதிகாரத்திலே பார்க்கும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படியாக தான் மரித்து உயிர்த்த பிறகு பல இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி தான் உயிர்த்து விட்டதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். சகோதரர்களே, கலிலேயாவுக்கு வரி செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முன்னாலே விண்ணகத்துக்கு சென்றார். அவர் விண்ணகத்துக்கு சென்றார் என்று திருத்தூதர் பணி 1 அதிகாரத்திலே பார்க்க கண்களுக்கு முன்னால் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போதான் அவர்கள் மேலே பார்த்து கொண்டிருக்கும் போது வானதூதர் கலிலே என்ன அதை பார்த்து கொண்டிருக்கு, எப்படி அவர் மேலே போனார் அப்படியே அவர் திரும்பி வருவார். அவர் எப்படி மேலே சென்றாரோ அதே போல அவர் திரும்பி வருவார். என்பக்குரிய சகோதரர்களே, மோசேனுடைய மகிமை மறைந்து போக ஆனால் அதிலும் அவர் மரித்தார். ஆனால் மோசே தானாக உயிர்க்கவில்லை, ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் இதோ அவர் மரித்தார், ஆனால் சொன்னபடி தான் உயிர் தெழுந்து கடவுளுடைய மகிமையிலே விளங்கினார். எலியாவை போல அவர் விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்றார். அந்த மகிமையிலே அவர் பங்கு கொண்டார். அவர் விண்ணகத்துக்கு தன் பிதாவிடத்திலே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இதோ நான் தந்தையிடம் போகிறேன், நான் மீண்டு வருவேன், I'll come quickly. திருவழிப்பாடு புத்தகம் 22வது அதிகாரத்திலே பார்க்கும் கடைசி வசனத்தில் மாரநாத்தா, ஆண்டவரே வாரும், அவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லி அவர் தந்தையிடம் சென்று தந்தையுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் அறிகின்றோம். இதை எபிரேயர் புத்தகம் 7:25 பார்க்கும். அவர் எழுந்து விண்ணகம் சென்று தந்தையுடைய வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்பக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள். அப்போது எலியாவுடைய மகிமையும் விண்ணகத்துக்கு எடுத்து சொல்லப்பட்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு சென்றார். அவைதான் மகிமைப்படுத்தும் என்று இயேசு கேட்டபோது நான் மகிமைப்படுத்தினேன், மீண்டும் மகிமைப்படுத்தினேன். சாவிலே அவர் உயர்த்தப்பட்டார். அதைதான் யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்க, மோசே பாம்பை பாலைவனத்தில் உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். சாவில் மட்டுமல்ல, இறந்து உயிர்த்து விண்ணகம் செல்வதிலும் அவர் உயர்த்தப்பட்டார். Unless I lifted up, I cannot absorb anyone. நான் உயர்த்தப்பட்டால் யாரையும் நான் ஈர்த்துக் கொள்ள முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் இதோ தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளுடைய மகிமையிலே நிறைவாய் பங்கு கொண்டார். மோசேயினுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை மறைந்து போகக்கூடிய மகிமையாய் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து தானே உயிர்த்தெழுந்தார். எலியா தீர்க்கதரிசியர் மீண்டும் வருவார், அவரை சாவை சந்திக்கவில்லை. ஆனால் இயேசு சாவை சந்தித்தாலும் சாவிலிருந்து தான் உயிர்த்தெழுந்து விண்ணகத்துக்கு மகிமையோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அந்த மகிமையில் உங்களுக்கும் எனக்கும் அவர் பங்கு கொடுப்பதற்காக இதோ அந்த எருசலேமிலே இருக்கின்ற இறப்பை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே உருமாற்றத்தை இன்று நமக்குள் நாம் பெற வேண்டும். நாம் பாவத்திற்காய் மரித்து ஜீவனுக்காய் பிழைக்கும் போது நாமும் இந்த உருமாற்றம் பெறுகிறோம். நாமும் கடவுளுடைய துன்பத்திலிருந்து வெளிவரும்போது புடமிடப்படும் பொழுது நாமும் அவருடைய மகிமையிலும் மாட்சிமையிலும் பங்கேற்கும். ஆகவேதான் ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் என்ன குறிப்பிடுகிறார்? யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். Whom he has called them. Whom he predestined, he called them. Whom he called them, he made them worthy. அவர்களை ஏற்புடையவராக்கினார்.
ஏற்புடையவர்களை அவருடைய மகிமையிலே பங்கு கொடுத்தார். ரோமர் 8:30 சொல்ல அவருடைய மகிமையில் பங்கு கொடுத்தார். இன்றைக்கு மனிதனுடைய மகிமை என்ன? கடவுளுடைய சாயலை தாங்கியிருக்கிறான், கடவுளுடைய மாட்சிமையை பெற்றிருக்கிறான். மனிதனாக இருந்தாலும் கூட அன்று அவர் சொன்னார், தொடக்க புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இதோ என்னுடைய ஆவியரிடத்திலே தங்க வெறும் மாமிசமானவன். அவன் படைத்ததை குறித்து 5வது வசனம் வருத்தப்பட்டார். ஆனாலும் மானிடனா இந்த பூமியிலே பிறந்த இயேசு தன் பிதாவினுடைய சித்தத்தை செய்து மீட்பை நமக்கு கொண்டு வந்ததினாலே அவரும் சட்டத்தின் மகிமை அதைதான் அன்பின் கட்டளையாக அவர் கொடுக்கிறார். மோசே இறைவாக்கு என்னுடைய வார்த்தையாக, என்னுடைய அன்பின் வார்த்தையாக மோசே சட்டத்தை அன்பின் வார்த்தையாக கொடுத்தார். எலியாவினுடைய இறை வார்த்தையை நமக்கு இதோ அவருடைய அன்பின் இலக்கணமாக வார்த்தையாக கொடுத்து, இது அன்பின் கட்டளையாக தேவ அன்பும் பிறர் அன்பும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்க, முழு உள்ளத்தோடு உன் தேவனை அன்பு செய்வாயாக, உன்னைதான் நீ அன்பு செய்வது போல பிறர் அன்பு செய்ய அவருடைய அன்பின் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செயல்படுத்த ரோமர் 5:5 சொல்லப்பட்டது போல அவருடைய அன்பின் ஆவியானவரை நம்முடைய இதயத்திலே கொடுத்திருக்க, நம்மில் வாசம் செய்ய அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை ரோமர் 5:5 பார்க்கிறோம். அந்த அன்பை அந்த ஆவியின் வழியாக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மகனுடைய வார்த்தையை ரோமர் 10:8 பார்க்கிறோம். அந்த அன்பின் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் முழுமை பெறும்போது அன்பின் தந்தையை நமக்குள்ளே கொடுத்து, மத்தேயு 6:10 நாம் பார்க்கிறோம், நம்முடைய ராஜ்யம் வருக, நம்முடைய ராஜ்யம் வருக. நம்முடைய ராஜ்யம் நமக்குள் வரும்போது தந்தையினுடைய அன்பை நாம் சுவைக்கிறார்கள். விண்ணக தந்தையின் மக்களாக பிறரை மன்னிக்கும் போதும், நம்முடைய பகைவர்களை மன்னிக்கும் போதும் நாம் பிறரை அன்பு செய்வது born of God, அன்புக்கு நாம் பிறக்கிறோம். 1 யோவான் கடிதம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ அவர் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு உடையவர்கள், கடவுளால் பிறந்தவர்கள் கடவுளை அறிகிறார். அந்த அறிவை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த மேலான வாழ்வையும் அந்த மேலான ஆசீர்வாதத்தை தான் அவருடைய இந்த உருமாற்றத்திலே கடவுளுடைய மகிமை நமக்கு வெளிப்படும். நமக்குள் இருக்கிற மாமிசமானது எல்லாம் மறைந்து, மனித இயல்பெல்லாம் மறைந்து, ஊனியல்பெல்லாம் மறைந்து, நாம் ஆவுக்குரிய இயல்பிலே நாம் வளர்ச்சி பெற்று கடவுளுடைய மகிமையிலே நாம் பங்கேற்கிறோம். இப்படி பெறும்போதுதான் நாம் உண்மையிலே நாம் கடவுளுடைய நிறைவுக்குள் நாமும் இந்த உருமாற்றத்தை இவ்வுலகிலே ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலே பெறுகிறோம். இந்த உன்னத அனுபவத்திற்காக தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் மகிழ்ந்திடும் வேமலராஜனே, மானிதரை மீட்கவே மானிடனாய் வந்தார், விடுதலை அளிக்கவே எமக்காய் நீ மரித்தீர். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் மகிழ்ந்திடாம் வேமல ராஜனே. ஆம் தந்தையே, அந்த தாபூர் மலையிலே உருமாற்றம் பெற இதோ எருசலேமிலே உம்முடைய இறப்பை பற்றி மோசேயோடும் எலியாவோடும் நீர் பேசிக் கொண்டிருந்தீர். அங்கிருந்துதான் அவர்கள் மோசே சாவை சந்திக்காமல், அவருடைய கல்லறை இல்லாமல் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். எலியாவும் இதோ எரிகின்ற தேரிலே அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஆனால் நீரோ உண்மையாய் மரித்தீர், சொன்னபடி உயிர்த்தெழுந்தீர், சொன்னபடி நீர் இந்த பூமியிலே மகிமையிலும் மாட்சிமையிலும் வெளிப்படுத்த
விண்ணக தந்தையிடத்தில் சென்றிருக்கிறீர். அந்த மாட்சிமையும் மகிமையும் வேறு யாருக்கும் கொடுக்காமல் இதோ எங்களுக்கு நீர் தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வேதனைகள் எல்லாம் நீர் மகிமையாக மாற்றவிருக்கிறீர். எனவேதான் ரோமர் 8:17 நீர் சொன்னது போல, பாடுகள் பட்டால் அன்றி அவருடைய மகிமையில் பங்கேற்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றீரே. இந்த மகிமையில் நாங்கள் அனைவரும் பங்கேற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை காத்துக்கொள்ளும். நீர் எங்களை பரிசுத்தமாகும். உம்முடைய அன்பினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் வாழ்வழிக்கிற வல்லலாயிருக்கிறீர். தொடர்ந்து மது தெய்வீக அன்புக்குள்ளே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ உம்முடைய சாயலாகும் பாவடையாக படைக்கப்பட்டு உம்முடைய தேவ வல்லமையின் மகனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே நீர் வைத்தீர். வார்த்தை மனுவுருவானார், எங்களிடையே குடிக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ புடமிடப்பட்ட வார்த்தையா எங்களுக்குள்ளே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவது போல உம்முடைய வார்த்தை எங்களில் மடிந்து நாங்கள் பலன் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ மது ஆவியானவரை எங்களுக்கு குடையாக தந்திருக்கிறீர். இதோ அந்த ஆவியானவரின் மகிமையிலே நாங்கள் பங்கேற்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாக பிறக்கும் உம்முடைய வல்லமையிலும் அது ஆற்றலிலும் இந்த நாளில் செயல்படும்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய மேலான கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தந்தையினுடைய மகிமையில் நாங்கள் பங்கேற்கும்படி அப்பா தந்தா என்று நாங்கள் உம்மை அழைக்க உரிமை தந்ததோடு மட்டுமல்ல, எல்லா உம்முடைய பங்கிலே, உமது ஆட்சியிலே, உமது இறை ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு தருகிறீர். உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தந்தையினுடைய மகிமையில் உம்மை உறவு கொள்ளவும் நீர் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து எங்களுடைய வாழ்க்கையை நிறைவுள்ளதாக மாற்றும்படி நீர் கிருபை செய். நீர் எங்களை காத்துக்கொள். நீர் எங்களை பரிசுத்தமாக தேவ வல்லமைக்குள் எங்களை வைத்து நீர் மறைத்துக் கொள்கிறார். விடுதலை தருவதற்காய் மக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து காத்தருள். ஆண்டவரே, நீர் மரித்து உயிர்த்ததினால் நீர் மகிமையில் பங்கு கொண்டது போல இந்த உடலிலே பலவீனத்துக்கு அடிமையாயிருக்கு கட்டுக்கள், சாபம், வேதனை, பலவீனத்துக்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் காத்தருள். உடல் நோயினால் வருந்துகிற மக்களை பாரும். இப்போது இந்த நோய், உடல் இருக்கிற நோய்கள் எல்லாம் நீங்குவதாக விடுதலை தாரும். தேவ வல்லமையுடைய உடலிலே பாய்ந்து செல்வதாக நீர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். நீரே இவர்களை புனிதப்படுத்தும். ஆண்டவர், உம்முடைய மாசற்றத்தின் மீது தெளிக்கப்படட்டும். விடுதலை தாரும். இப்போதே மது மகிமையில் பங்கேற்பார்களா, விடுதலை பெற்றவர்களா? இதோ கன்னிமரியாள் அந்த இடத்திலே, அந்த வீட்டிலே, கானாவூரிலே இறுதி வரை புதிய ரசத்தின் மகிமை நிலைத்திருந்தது போல ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலும் மது மகிமை நிலைத்திருப்பதா. இதோ பின்னைய மகிமை, இந்த வீட்டினுடைய பின்னைய மகிமை ஆகாய் தீர்க்கதரிசியில் சொன்னது போல இந்த வீட்டினுடைய பின்னைய மகிமை முன்னைய மகிமையிட மிகுதியாய் இருக்கட்டும் என்று நீர் சொன்னது போல இவருடைய வாழ்க்கையிலும் இருப்பதா. நீர் செயல்படுத்தும். இவருடைய வாழ்க்கை வளர்வதா. நிறைவுத்தார். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். விடுதலை தந்தருள். இயேசு ரட்சகருடைய நாமம் பிதா, சுதன், பரிசுத்த ஆவிதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.